பத்துலு பேப்பர்ல இருந்த சமோசாலாம் காலி ஆயிடுச்சு. சமோசா இல்லனா எனக்கு மூளை வேலை செய்யாது. நீ ஒண்ணு பண்ணு, நீ பொறுமையா மீன் பிடிச்சுக்கிட்டு நான் போய் சமோசா வாங்கிட்டு வரேன். மரியாதையா வாயை மூடிட்டு இங்கே இரு. பொறுமையா இருந்தா 10 புளிய கூட பிடிக்கலாம். ஏய் கிழவ மாதிரி பழமொழி எல்லாம் சொல்லாத. நாம மீன் பிடிக்க வந்திருக்கோம், அதை மட்டும் பாப்போம். இந்த பானை வயிறு வச்சிருக்கிறவன் எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் திருத்த முடியாது. அங்க பாரு, உன் தூண்டையில ஏதோ பெருசா மாட்டி இருக்கு போல இருக்கு. ஆஹா, இரு. வா வா வட 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 வட. பத்துலு ஏதோ பெரிய கஜானா பொட்டியா மாட்டி இருக்கு. இது ஏதோ விலை மதிப்புள்ள பெட்டி மாதிரி தெரியுது மோட்டோ. சரி வா, உடனடியா டாக்டர் ஜட்காவோட லேபுக்கு கொண்டு போய் என்ன ஏதுன்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நீங்க எல்லாரும் கொஞ்சம் அமைதியா உட்காருங்க. இதுல என்ன இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணி சொல்றேன். அட இது எகிப்து நாட்டு மம்மிப்பா. அங்க பாரு, அது கையில மம்மி டாகி இருக்கு. இந்த அதிசயத்தெல்லாம் நான் இப்பதான் பாக்குறேன். ஆரம்பிச்சிட்டான் மோட்டோ. இதுக்கெல்லாம் நீ மனசு உடைஞ்சிடக்கூடாது. இந்த மம்மி மேலோகத்துக்கு போய் 1000 வருஷத்துக்கு மேல ஆகுது. நீ அதை பார்த்து அழுவ, அப்புறம் நான் உன்னை பார்த்து அழுவ. இதெல்லாம் தேவையா? ஒன்னு ரொம்ப சந்தோஷப்படுற, இல்லன்னா ரொம்ப வேதனைப்படுற. நீ பத்துலு நான் அதுக்காக அழல. நமக்கு பெரிய பொக்கிஷம் கிடைச்சிருக்கு நினைச்சு சந்தோஷப்பட்டேன். ஆனா இதுக்குள்ள டம்மியான ஒரு மம்மி தான் இருக்கு. இத வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? நமக்கு இந்த மம்மிக்கு ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே ஒரு காட்டு காட்டலாமா? அதுக்கு நம்ம காசும் வாங்கிக்கலாம்பா. எப்படி? ஜெயஹோ, இது சூப்பர் ஐடியா. மோட்டு நீ அதுக்கான வேலைகளை செஞ்சு வை. எனக்கு சில வேலைகள் இருக்கு. இந்த விஷயத்த ஊர் மக்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் போஸ்டர் அடிச்சு ஒட்டணும். அப்ப நானும் கிளம்புறேன். அந்த மம்மி கையில இருக்கிற பிரேஸ்லெட் பாத்தியா, சூப்பரா இருக்கு. அதை வித்தா நிறைய பணம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் உன் விரலால கூட நீ தொடக்கூடாது. 1000 வருஷம் பழமையான விஷயம் அது. தொட்டா உடனே உடைஞ்சு போயிரும். நான் அந்த மம்மி பிரேஸ்லெட்டை எடுக்கத்தான் போறேன். மம்மினாலே தாய் பாசம் ஜாஸ்தி. அதனால அது குழந்தைய என்னைக்கும் ஒண்ணுமே பண்ணாது. அப்படி உனக்கு அது தேவைன்னா அது கிட்ட கேட்டு வாங்கிக்க. அந்த பிரேஸ்லெட்டாவது நீயாவது என்ன ஆள விடுற சாமி. மம்மி, அந்த பிரேஸ்லெட்டை தயவு செஞ்சு எனக்கு கொடுத்துரு. நான் உன் பையன் மாதிரி இல்லையா? தயவு செஞ்சு எனக்கு கொடுத்துரு. நீ எங்க அம்மா மாதிரி இருக்க. பையன் கேட்டா கண்டிப்பா நீ கொடுத்துதான் தீரணும். தயவு செஞ்சு எனக்கு கொடு மம்மி. நீ கொடு ப்ளீஸ் ப்ளீஸ் மம்மி. எனக்கு கொடுக்க போறியா இல்ல நான் முட்டிக்கிட்டு சாகட்டுமா? கொடு மம்மி, கொடு கொடு கொடு. கொடுக்க போறியா இல்லையா? சீக்கிரம் கொடு. இல்ல, என்ன அப்படி பார்க்காத. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் ஏதோ தெரியாம உங்ககிட்ட அந்த பிரேஸ்லெட்டை கேட்டு வாங்கிட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. என்ன ஒண்ணும் பண்ணாத. வேண்டாம் வேண்டாம், என்ன ஒண்ணும் பண்ணிடாத. தயவு செஞ்சு என்ன விட்டுரு. பத்துலு எங்க போயிட்டான்னு தெரியலையே. வேண்டாம் வேண்டாம், என்ன மன்னிச்சிரு. இந்த பிரேஸ்லெட்டை வேணாலும் கழட்டி கொடுத்துறேன். பத்துலு காப்பாத்து. அந்த மம்மி வந்து என்ன பிடிக்கிறதுக்குள்ள இது கடில உழைச்சுக்கலாம். இது கடில உழைச்சுக்கிட்டா மம்மிக்கு கண்டிப்பா தெரியாது. எப்படியாவது நாம தப்பிச்சிடலாம். மோட்டோ, கட்டில கடையில படுத்துக்கிட்டு என்ன பண்ற? மம்மிக்கு பக்கத்துல இப்ப யாரு இருக்காங்க? வாடா வா. பக்கத்துல இப்ப யாருமே கிடையாது. அது டம்மின்னு நினைச்சோம், ஆனா டம்மி கிடையாது. அது கையில இருக்கிற டாகி என்ன துரத்துக்கிட்டு வந்தது. அப்படி எல்லாம் நடக்க வழியே இல்ல. மம்மி கையில இருக்கிற டாகி தான் என்ன துரத்துக்கிட்டு வந்தது. நம்பு. டேய், நீ வேணா பாரு. அந்த மம்மி கையில இருக்கிற டாகி கண்டிப்பா இங்க வந்தாலும் வரும். அங்க பாத்தியா, அங்க பாத்தியா, கதவை தட்டுறாங்க. கண்டிப்பா அது அந்த மம்மியோ இல்ல மம்மி கையில இருக்கிற டாகியோவா தான் இருக்கும். போய் பாரு. என் வார்த்தையில நம்பிக்கை இல்லையா? நீ இப்படியே பயந்துட்டு படுத்துட்டு, நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன். திறந்து அம்மா. மோட்டு, உன் உளறல கேட்டு கேட்டு என் கண்ணுக்கும் மம்மி தெரிய ஆரம்பிச்சிருச்சு.
ஏ மோட்டோ, நீ சொன்ன மாதிரியே மம்மி வெளியில வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. நான் சமாளிச்சிருக்கேன். நிஜமான மம்மி தான். மம்மி வந்துருச்சு. ஏ மோட்டோ, சீக்கிரமா ஏதாவது செய் மோட்டோ. வயிறு காலியா இருக்கும் போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதா? நீயே ஏதாவது சொல்லு. ஓடு, ஜன்னலை திறந்துட்டு வெளியில குதிச்சிடு. நான் தான் சொன்னல, வாசல் பக்கம் போனா மம்மி நிக்குது, ஜன்னல் பக்கம் போனா டம்மியா இந்த நாய் நிக்குது. என்ன பண்றது? சரண்டர் ஆயிடலாம், வந்துரு. என் கைவசம் இன்னொரு ஐடியா இருக்கு. ஒரு தடவை வீட்டு வேலைக்காரி மாதிரி வேஷம் போட்டு கடன் கேட்க வந்த எல்லாரையும் ஏமாத்திட்டேன். அது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல மோட்டோ? கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. சூப்பர் ஐடியா, உடனே செயல்படுத்தலாம். ஹலோ மிஸ்டர் மோட்டோ, சந்திக்கிறதுக்காக வந்திருக்கீங்களா நீங்க? நான் தான் அவரோட வீட்டு வேலைக்காரி. 2 மாசமா நான் செஞ்ச வேலைக்கே அவர் சம்பளமும் பேட்டாவும் கொடுக்காம இருக்காரு. வாங்கி தரீங்களா நீங்க? உங்களை பார்த்தா எல்லாத்தையும் வசூல் பண்ணி தர மாதிரி தான் தெரியுது. சீக்கிரமா போங்க, அவர் அந்த பக்கம் இருக்கிற ஜன்னல் வழியா எஸ் ஆயிட போறாரு. போங்க, உங்க கண்ணை பார்த்தா எனக்கே பயமா இருக்கு. போங்க. மோட்டோ, கண்டுபிடிச்சிட்டாங்க. என்னடாச்சு? ஒரே அறையில ஆஹா, இந்த நாய்ங்க தொல்லை தாங்க முடியல. உங்களுக்கு உண்மையிலே தைரியம் இருந்தா என் பின்னாடி என்ன துரத்திட்டு வருது, அந்த நாயை போய் பிடிங்க. இது எப்படி வந்தது? இது என்ன புது பீதியா இருக்கு? நம்மள துரத்துன நாய் நம்ம கைக்கே வந்துருச்சு. எப்படி நிக்காம ஓடு மோட்டோ. ஏன் மோட்டோ பத்துல இவ்வளவு நேரம் எங்கயா போனீங்க? நம்ம மம்மிய யார திருடிட்டு போயிட்டாங்கயா. அத யாரும் திருடிட்டு போகல, அதுக்கு திடீர்னு உயிர் வந்துருச்சு. அது இப்ப நம்மள துரத்த ஆரம்பிச்சிடுச்சு. கண்டிப்பா மோட்டு தான் குண்டக்க மண்டக்க ஏதோ செஞ்சிருக்கான்னு நினைக்கிறேன். அட, இந்த பாக்ஸ்ல என்ன எழுதிருக்கு தெரியுமா? மம்மியோட பிரேஸ்லெட்டை யாராவது எடுத்துக்கிட்டாங்கன்னா அதுக்கு உயிர் வந்துருமா. அப்புறம் பிரேஸ்லெட்டை எடுத்தவங்களுக்கு திருடுனதுக்கான தண்டனை கிடைக்குமா. மோட்டு, அந்த பிரேஸ்லெட் இருந்தா என்கிட்ட கொடுத்துரு. நீ தான் கண்டிப்பா அத ஆட்டைய போட்டிருப்ப. உன் கண்ணை பார்த்தாலே நான் தெரியுது. ஒண்ணு இந்த பிரேஸ்லெட்டை திருடல. மம்மி தான் எனக்கு அன்பளிப்பா கொடுத்தது. நான் இதை கொடுக்க மாட்டேன். இப்ப நாம என்ன பண்றது? ஓடுங்க. ஓடுறதுல 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஓடிடாதீங்க. மோட்டுக்கிட்ட இருந்து முதல்ல அதை புடுங்குற வழியை பாருங்க. குடுங்க. இல்ல, அத மம்மி கிட்ட இருந்து நான் திருடல. அதுவேதான் எனக்கு கொடுத்தது, அன்பளிப்பா கொடுத்தது. சீக்கிரம் ஏதாவது பண்ணுங்கப்பா, இல்ல நாங்க வருதே மம்மி. அது நம்ம எல்லாரையும் ஒரிஜினல் மம்மியா பாத்திர போத. நமக்கு வந்து எல்லா பிரச்சனையும் முடிஞ்சது மோட்டு. என் உயிர் நண்பா மோட்டு, நாம எல்லாம் தப்பிச்சிட்டோம். அப்படி இல்லனா அந்த மம்மி நம்மள என்ன பண்ணிருக்கோம் தெரியுமா மோட்டு? இல்ல, நான் உன்னை திருடல. அது மம்மி தான் எனக்கு அன்பளிப்பா கொடுத்தது. அது எப்படி கொடுத்ததுன்னு உங்களுக்கே நான் செஞ்சு காட்டுறேன். இப்ப பாருங்க. மம்மி அந்த பிரேஸ்லெட் எனக்கு கொடுத்துரு. தயவு செஞ்சு கொடுத்துரு ப்ளீஸ். பாத்தீங்களா, இப்படிதான் கொடுத்தது. அடே மோட்டு, நீ எல்லாத்தையுமே விளையாட்டா எடுத்துக்கிட்டு பண்ணிடுற. ஆனா அங்க பாரு, மம்மி சீரியஸ் ஆக போகுது. சீரியஸ் டெவலப் ஆயிடுச்சு.